ஹாய் நண்பர்களே! இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, மைசூர் டு கூர்க். இது கூர்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மைசூர்லேருந்து நீங்கள் ஒரு 1 ஹவர் ட்ராவல் பண்ணிங்கன்னா, இந்த கூர்க்குங்கிற ஒரு அற்புதமான ஒரு பிரதேசம் வந்திருக்குங்க. அப்படி என்ன கூர்க்கில் இருக்குதுதானே கேட்குறீங்க? ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் வந்து சேலத்துலேருந்து வரீங்களா? இல்லை எங்கேருந்து வரீங்களோ? ஒன்றும் இல்லைங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மாதேஸ்வரம் வழியாவும் போகலாம். இல்லைனா சத்தியமங்கலம் வழியாவும் போகலாம். நாங்கள் வந்து போகும்போது மாதேஸ்வரம் வழியா போயிட்டோங்க. அங்கேருந்து மைசூர்லேருந்து நீங்கள் ஒரு 60, 70 கிலோமீட்டரில் இந்த கூர்க்குங்கிற பிளேஸ் இருக்குங்க. ஆனால் நிறையா பேர்த்துக்கு கூர்க்குங்கிற பிளேஸ் அங்கே நீங்கள் விசாரிச்சுன்னா தெரியாது. மடிக்கரி நடுவுலேயே பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து ஒரு 10 பிளேஸுமே பயங்கரமான ஒரு அடர்ந்த ஃபாரஸ்ட்குள்ளே ஒரு குளிர் பிரதேசம். நீங்கள் குளிர் அனுபவிக்கணும்னா நீங்கள் அந்த இடத்துக்கு போகலாங்க. நம்ம முதலாக போன இடம் தாங்க. முக்கியமான 3 இடம் நாங்கள் போனோம். ஆனால் முதலாக போன இடம் தான் நிசர்காமா தாமாங்கிற ஒரு பிளேஸுங்க. இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு தண்ணியில் நடக்கிற மாதிரி ஒரு பாலத்தில் பயங்கரமாக செட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்ததுங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டங்களில் மனிதர்கள் எப்படி இருந்தாங்க, எப்படி வேலை செஞ்சாங்க, அந்த காலகட்டங்களில் ஒரு அனிமல்ஸ் வந்தால் எப்படி தங்களை பாதுகாத்தாங்க அப்படிங்கிற மேலே வடிவமைச்சு பயங்கரமான முறையில் ஒரு அடர்ந்த ஃபாரஸ்ட் நமக்கே ஒரு த்ரில்லாக இருக்குங்க. நாங்கள் அந்த இடம் போனதாங்க முதல் இடம். அப்படி உள்ளே சுற்றி பார்த்தோங்க. எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நீர்வீழ்ச்சி, ஃபால்ஸ் இதெல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் நீங்கள் உள்ளே சுற்றி பார்க்கணுன்னா மினிமம் ஒரு 1 ஹவர் ஆகுங்க. இந்த 1 ஹவர் ட்ராவலை நாங்கள் முழுசாக சுற்றி பார்த்துட்டு அங்கே வெளியே வந்து லஞ்ச் இருந்துச்சுங்க. லஞ்சு நமக்கு தேவையான தமிழ்நாடு லஞ்சு, இல்லை உங்களுக்கு எந்த லஞ்சு வேணுமோ அங்கேயே வெளியே ஹோட்டல்கள் நிறையா இருக்குது. அதுக்கு உண்டான லஞ்சை சாப்பிட்டு அங்கேருந்து நம்ம அடுத்த இடம் நம்ம எங்கே போனோம்னா கோல்டன் டெம்பிள் தாங்க. கோல்டன் டெம்பிள்னா அங்கே இருக்கிற கோயில்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கோல்டு கலரில் வடிவமைச்சிருக்காங்க. அங்கே இருக்கிற எல்லா சிலையுமே ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் பெரிய அளவில் பெரிய கோயில்கள் தாங்க இருந்தது. இந்தியாவிலே பார்த்திங்கன்னா அதிக தீபத்தியார்கள் இங்கேயும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்காங்க. இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகம் புத்திஸ்ட் தாங்க இங்கே இருக்கிறாங்க. அவங்க குழந்தைகள் குடும்பமாக இங்கே வசிச்சிட்ருக்காங்க. இந்த கோல்டன் டெம்பிள். இந்த கோல்டன் டெம்பிள் எங்கே இருக்குன்னா, அந்த மடிக்கரி வழியிலேயே வந்து ஒரு 2 கிலோமீட்ரு 3 கிலோமீட்ரு கேப்பில் தாங்க இந்த கோல்டன் டெம்பிள் இருக்குது. இந்த டெம்பிளை கண்டிப்பாக பார்க்காம வந்துடாதீங்க. இங்கே வந்து பார்க்கிங் வசதி எல்லா வசதியுமே இருக்குது. இங்கே வந்து புத்திஸ் அவங்க எப்படி வழிபடுறாங்க, அவங்களுடைய சாப்பாட்டு முறைகள் மற்றும் அவங்களுடைய கலாச்சாரங்கள் இது போன்ற எல்லாமே அங்கே முக்கியமாகவே அங்கே வடிவமைச்சிருக்காங்க. அதில் அங்கே சுற்றி பார்த்திங்கன்னா அதிக ரூம் அவங்க தான் புத்திஸ் தாங்க அதிகமாக இருப்பாங்க. இந்த சிலையெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கே ஒரு அபூர்வமாக இருக்கும். அந்தளவுக்கு நாங்களும் வடிவமைச்சிட்டு அடுத்ததாக 3வதாக போன இடம் தான் துபாரா எலிஃபென்ட் பார்க். அதாவது அங்கே வந்து நம்ம சுற்றி பார்க்கணுன்னா நீங்கள் மைசூர் டு கூர்க்குன்னா ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணணும். ஆனால் ஒரு நாளில் வந்து நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு 10 விதமான பிளேசஸ்கள் ஒரு அற்புதமான பிளேஸ் இருக்குது. ஆனால் எங்களுக்கு டைம் இல்லாத காரணத்தால் நம்ம அங்கேருந்து மைசூர் ஜூவையும் பார்க்கணும், மைசூர் பேலஸையும் பார்க்கணுன்ட்டு நாங்கள் அங்கேயே ரூம் போட்டுட்டு அங்கேருந்து ஒரு முக்கியமான 3 பிளேஸை மட்டும் தாங்க நாங்கள் பார்த்தோம். அதில் 2 பிளேஸுடைய விளக்கம் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்தது 3வதாக முக்கியமான பிளேஸ் பார்த்திங்கன்னா துபாரா எலிஃபென்ட் பார்க் தாங்க. இந்த பார்க் எங்கே இருக்குன்னா, அங்கேருந்து நீங்கள் ஒரு 2 கிலோமீட்ரு தொலைவில் வந்தீங்கன்னா இந்த துபாரா எலிஃபென்ட் பார்க் இருக்குது. இந்த எலிஃபென்ட் பார்க்கில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, அதாவதுங்க யானையை வந்து ஒரு காட்டுக்குள்ளே இவங்களே பராமரிக்கிறாங்க. ஆனால் இந்த யானையை பராமரித்தாலும் இந்த யானைக்கு உண்டான உணவுகள் நம்மளே நேரடியாகவும் கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த யானைகள் குளிப்பாட்டுறது வந்து பாகன் தான் குளிப்பாட்டுவாங்க. ஆனால் நம்ம ஒரு சார்ஜ் கட்டி அவங்களோட சேர்ந்து நாமளும் குளிப்பாட்டலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த யானைகளும் அங்கே வந்து ஒத்துழைக்குதுங்க. இந்த பிளேஸுக்கு நீங்கள் வந்து டைரெக்டாக போக முடியாது. இங்கே வந்து ஒரு சார்ஜ் டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்துகிட்டு நடு ஆற்றுல நம்ம நடந்து தான் அந்த பிளேஸுக்கு போக முடியும். ஆனால் அந்த பிளேஸுக்கு நடக்க முடியல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா படகு சவாரி இருக்குது, ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த படகு மூலியமாக நம்ம போகலாம். ஆனால் நாங்கள் வந்து ஒரு ஆற்றுல வந்து ஒரு ட்ரெக்கிங் நடந்த மாதிரி இருக்கும், அதே டைமில் யானைகளை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்ச்சாக அந்த ஆற்றை கலந்து தாங்க அந்த துபாரா எலிஃபென்ட் பார்க்கு நாம் போனோம். அங்கே போயிட்டு அங்கேருந்து ஒரு 1 மணி நேரம் அங்கே இருக்கிற எல்லா பிளேஸையும் சுற்றி பார்த்துட்டு எலிஃபென்ட்டோட நம்ம கொஞ்சிட்டு நம்ம இங்கே இருக்கிற கீழே இருக்கிற புல்லையெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அங்கேருந்து நம்ம வந்து டைரெக்டாக மைசூர் வந்துட்டோங்க. அதாவது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா போகும்போது வந்து பார்த்திங்கன்னா
மாதேஸ்வரம் மலை. அதாவது இங்கேருந்து சேலம், சேலம் டு மேச்சேரி, மேச்சேரி டு மேட்டூர், மேட்டூர் டு மாதேஸ்வரம் மலை. அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு அடர்ந்த ஃபாரஸ்ட்டில் நமக்கு ஒரு த்ரில்லிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஏரியாக்குள்ளே போனோம். அங்கேருந்து ஏதாவது யானைகள் எல்லாம் பார்க்க முடியுமான்னு அங்கேருந்து போகும்போது தான் ஒரு யானை வந்து அங்கேருந்து கிராஸ் பண்ணிச்சு. ஆனால் அதோடைய வீடியோ எங்களால் எடுக்க முடியல. அங்கேருந்து மைசூர் வந்து கூர்க்கு 1 ஹவர் சார்ஜ் பண்ணிவிட்டு அங்கே முடிச்சுட்டு மறுபடியும் நாங்கள் சரி நம்ம அடுத்த அடர்ந்த ஃபாரஸ்ட்டு எப்படி தமிழ்நாட்டுக்கு சேலத்து வழியாக வரலான்னு பார்த்தோம். ஆனால் அங்கேருந்து சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் வழியாக வந்து நம்ம யானைகள்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து கூர்க்கிலேருந்து 3 பிளேஸையும் பார்த்துட்டு மைசூர்லேருந்து நம்ம வந்து அடர்ந்த ஃபாரஸ்ட்டில் சத்தியமங்கலம் வந்தோங்க. ஆனால் நம்மளும் ஒரு யானையாச்சும் பார்க்கலான்னு பார்த்தோம். ஆனால் அந்த டைமில் நாங்கள் வந்தது நைட்டு ஒரு 7 மணி 8 மணி ஆகிடுச்சி. ஆனால் எங்களால் அந்த அடர்ந்த ஃபாரஸ்ட்டில் ஒரு த்ரில்லாக இருந்தாலும் எங்களால் வந்து யானைகளை எந்த விதமான ஒரு யானைகளும் பார்க்க முடியல. அங்கேருந்து சரியாக கரெக்டாக ஒரு 11 மணி 12 மணிக்கு நாங்கள் வீட்டில் ரீச் அடிச்சிட்டோங்க. இந்த ப்ரோக்ராம் ரொம்ப ரிஸ்க் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஆனால் எனக்கு எந்த வீடியோவும் வியூஸ் போகிறதில்ல. இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு தாங்க இருக்கேன். அதனால் இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்கள் கமெண்ட்கள் கண்டிப்பாக வரவேற்க முடிகின்றன. இல்லைன்னா இதை அடுத்த முறை எப்படி போடணும்னு நீங்கள் எதாவது கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்களிலிருந்து விடைபெறுவது பட்டு காமெடி. அதாவதுங்க இந்த வீடியோவை 3 முறை நான் வந்து மியூசிக் வச்சு நோ காப்பிரைட்னு அப்லோட் பண்ணேன். ஆனால் இருந்தாலும் பதிப்புரிமைன்னு காட்டுது. அதனால தான் மீதி இருக்கிற பாக்கி நம்ம ஏதாவது ஒன்று நடந்த சம்பவங்களை பேசிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் மீண்டும் அந்த மியூசிக்கை வந்து டெலீட் பண்ணிட்டு மீதும் பேசுகிறேங்க. அதாவது இந்த ஆற்றுல நான் கடக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தை பற்றி தான் இப்போ நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். நானும் ஆர்வத்தில் இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஒரு ஷார்ட்ஸை ஒரு ஃபோனை வந்து பாக்கெட்டில் ஒரு காஸ்ட்லியான ஃபோனையும் வச்சுட்டு கார் சாவியை வண்டியிலேயே வச்சுட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேங்க. போயிட்டு வந்து பார்த்தா திடீர்னு என்னுடைய கார் சாவியை வந்து அங்கே வந்து செக் பண்ணும்போது கார் சாவியே காணோம். எனக்கு பயங்கரமான பதட்டம். ஐயோ, நம்ம வந்திருக்கிறது ஒரு கர்நாடகா ஃபாரஸ்ட்டில் இத்தனை பேர்த்தையும் கூப்பிட்டு நம்ம மறுபடியும் எப்படி வரப்போகிறோம் அப்படின்னு எனக்கு ஒரு பயமாகி மறுபடியும் இவங்களெல்லாம் உள்ளே பார்க்க சொல்லிட்டு அதே ட்ரெக்கிங்கில் நான் கஷ்டப்பட்டு அங்கேருந்து வண்டி நிற்கிற இடத்துக்கு வந்து சாவியை தொலைவிக்கிட்டே அப்படியே வந்துக்கிட்டே இருக்குங்க. அங்கே இருக்கவங்களாம் சொன்னேன், ஆனால் இந்த மாதிரி வண்டி சாவி காணாம போயிடுச்சு, எதாவது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்களுக்கு சரியான பாஷை புரியலை. ஏன்னா அங்கெல்லாம் வந்து கர்நாடகாக்காரங்கிறதுனால இது அப்படியே ஒன்றும் இல்லைப்போ வந்தால் சொல்கிறேன் அப்படின்னாங்க. நான் மீண்டும் அங்கேருந்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் தூரம் வந்து வண்டி இருக்கிற இடத்துக்கு வந்து பார்த்தா வண்டி சாவி வண்டியிலே வச்சுட்டாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு அங்கேருந்து எனக்கு நிம்மதியாகிடுச்சு. சரின்ட்டு அங்கேருந்து வண்டி சாவி எடுத்துகிட்டு நான் மறுபடியும் 2வது முறையாக அந்த இடத்துல போய் இவ்வளோ வீடியோலாம் எடுத்துகிட்டு ஸ்பாட்லாம் போய் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியிலே நனைஞ்சு போச்சுங்க. 10,000 ரூபா ஃபோனு நனைஞ்சு போச்சு. ஏன்னா எல்லாருமே வந்து ஃபோனை வந்து கார்லேயே விட்டாங்க. ஆனால் நான் மட்டும் என்ன பண்ணால் வீடியோ எடுக்கணும், நம்ம எங்கே போனாலும் வியூஸ் போகுதே இல்லையோ நம்மளுடைய கடமையை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன், ஃபோனை எடுத்துக்கிட்டே வந்ததில் ஆஃப் டயர் போட்டதுனால தண்ணி வர ஃபோனு அப்படியே அதில் நனைஞ்சி ஊறி போயிடுச்சு. இருந்தாலும் நான் தட்டி கிட்டி பார்த்தேன், கடைசியில் ஒன்றும் பண்ண முடியலைங்க. அதுக்கப்புறம் ஃபோனை அங்கேருந்து டிஸ்பிளே கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிச்சு. டிஸ்பிளே டோட்டலாகவே போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய ஊரில் வந்து சேலம் வந்து அந்த டிஸ்பிளேவை சரி பண்ணுறதுக்கு 2,000 ரூபா ஆகிடுச்சிங்க. இருந்தாலும் பட்ஜெட்டோடைய காரணமாக இன்னும் ஃபோனை மாற்றாமல் அதே ஃபோனில் தான் இப்போ நான் வீடியோ எடுத்திருக்கேன். என்னடா சோக கதை சொந்த கதையெல்லாம் பேசுகிறீங்களா? நான் முடிஞ்சளவுக்கு ஒரு லிமிட்டோட தகவலோடு பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா நான் ஒவ்வொரு டைமும் இந்த லோடை அப்லோட் பண்ணி மியூசிக்கோடு அப்லோடு பண்ணால் ஆனால் பதிப்புரிமைன்னு நேற்றுலேருந்து 4 முறை பதிப்புரிமை வந்துச்சு. அதனால தாங்க இதை டெலீட் பண்ணிட்டு ஏன் நம்ம அடுத்த மியூசிக் எடுப்பான வியூஸ் எப்படியும் போகிறதுன்னு முடிவாகி போச்சு. நம்ம முடிஞ்சளவுக்கு பேசியே போட்டலாம் அப்படின்ட்டு பேசி போட்டேங்க. பேசி போட்டு யானையை பாருங்கள் பக்கத்துலேயே வந்து நான் புல்லெல்லாம் பிச்சு எடுத்து கொடுக்குறேன். இருந்தாலும் எங்கள் வீட்டில் பயம்படுத்தினாங்க. யானைலாம் ஒரு பக்கம் இருக்காதுங்க. இருந்தாலும் எனக்கு அந்த ஒரு பயம் இல்லை. ஏன்னா அந்த யானை வந்து இங்கே வரவங்ககிட்ட வந்து சாப்பிட்டு பழகிடுச்சாட்ருக்கு. அதனால் ரொம்ப ஃப்ரீனஸ்ஸாகவே இருக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபேமிலி என்னுடைய நாங்கள் எல்லாமே தாங்க. நாங்கள் 2 பேருமே செலவு பண்ணிட்டோம். எனக்கு ஒரு டோட்டலாக ரூம் செலவு எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 10,000 ரூபா, என் சகலைக்கு ஒரு 10,000 ரூபாங்க. 2 பேருமே டிவைட் பண்ணிட்டு தாங்க போனோம். அங்கே இருக்கிற ரூம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேட்டு விசாரிக்கணும், இல்லைன்னா அதிகமாக சொல்லுவாங்க. நாங்கள் போன ஃபஸ்ட்டு ரூமில் கேட்டோன்னே ஜிஎஸ்டிலாம் ஒரு ஆளுக்கு வந்து
2 பேர் தான் தங்கணும் 10,000 நம்ம அந்தளவுக்கு பட்ஜெட்லன்னு இன்னொரு ரூம் பார்த்திங்கன்னா வீட்டு ஸ்டே, மேலே வந்து வீடு, கீழே வந்து அவங்களே ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அங்கே கேட்டோம் 4,000 கொடுங்க இத்தனை பேர் தங்கிக்கோன்னாங்க. நாங்கள் 4,000 கொடுத்துட்டு அங்கே ஸ்டே பண்ணேங்க. ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து 11 மணிக்கு தான் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி முக்கியமான எல்லா இடமும் பார்த்துட்டு ஒரு 5-6 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மைசூர் பேலஸ் அங்கே பார்த்துட்டு மைசூர் ஜூவையும் பார்த்துட்டு நாங்கள் ரிட்டன் வந்து சேலம் வந்துட்டோங்க. இந்த மாதிரி நீங்கள் போன எங்கேயாச்சும் டூரிஸ்ட் பிளேஸில் நான் சந்தித்த மாதிரி சாவியை தொலைச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி திகிலாக ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சிறந்த கமெண்ட்க்கு ப்ரைஸ் காத்து கொண்டிருக்கிறது.